தேசிய திட்டம். பொருளாதார வளர்ச்சியை உந்த செய்யும் திட்டங்கள் நுண்ணோக்கப்படும். சட்ட சீராய்வுக்கு அப்பாற்பட்டு விலை கட்டுப்பாடு, கொள்ளை லாப தடுப்பு விதி 2025 நடப்பில் இருக்கும். விழிப்புணர்வு நடவடிக்கைகளில் அரசு கவனம். வேளாண் துறையில் இந்திய தொழில் முனைவோர் திறனை வலுப்படுத்தும். 30,000 ரிங்கிட் வரை மானியம். வணக்கம். மலேசியா மடானி ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் லோகேஸ்வரி மோகன். வட்டார உலகாய சவால்களை எதிர்கொள்வதில் ஒருமைப்பாடு, கோட்பாடு, கலந்துரையாடல் ஆகியவற்றை ஆசியான் தொடர்ந்து பேண வேண்டும். வெற்றியளித்திருக்கும் கம்போடிய, தாய்லாந்து அமைதி முயற்சி அதற்கு சான்றாக விளங்குகிறது. அந்த நடவடிக்கையில் சவால்கள் இருந்தாலும் கூட்டமைப்பு கோட்பாடு வெற்றிக்கு வழிவகுத்ததாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் குறிப்பிட்டார். ஜகார்த்தாவுக்கான பயணத்தை முடித்துக்கொண்டு தாயகம் திரும்பிய பின் பிலிப்பீன்ஸ் அதிபர் ஃபெர்டினண்ட் மார்க்கஸ் ஜூனியருடன் நேற்றிரவு தொலைபேசியில் உரையாடிய போது பிரதமர் இந்த வலியுறுத்தலை முன்வைத்தார். இதுகுறித்து தமது ஃபேஸ்புக்கில் டத்தோஸ்ரீ அன்வார் பதிவிட்டுள்ளார். வட்டாரத்தின் நடப்புச் சூழல், மார்க்கஸ் ஜூனியர் அமெரிக்காவுக்கு அண்மையில் மேற்கொண்ட பயணம், வட்டார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் ஆசியானின் பங்கு ஆகியவற்றையும் அவ்விரு தலைவர்களும் கலந்துரையாடினர். கம்போடிய, தாய்லாந்து சண்டை நிறுத்தம் குறித்து பேசிய பிரதமர், அமைதி பேச்சுகள் வெற்றியடைய பங்களித்த சீனா, அமெரிக்கா போன்ற வல்லரசுகளுக்கும் ஆசியான் உறுப்பு நாடுகளுக்கும் நன்றி நவின்றார். தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையிலான எல்லை சண்டையை முடிவுக்கு கொண்டுவர டத்தோஸ்ரீ அன்வார் தலைமையில் கடந்த திங்கட்கிழமை புத்ராஜயாவில் அமைதி பேச்சுகள் நடைபெற்றன. கம்போடிய பிரதமர் ஹுன் மனாட்டும் தாய்லாந்து இடைக்கால பிரதமர் ஹும்தாம் விஜயசாயாயும் அதில் பங்கேற்று சண்டை நிறுத்தத்துக்கு இணங்கினர். மடானி பொருளாதார சட்டகத்துக்கு ஏற்ப நாட்டு மக்களின் வருமானத்தை பெருக்குதல். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நாளை தாக்கல் செய்யவிருக்கும் 13ஆம் மலேசிய திட்டம் அதனையே நுண்ணோக்குகிறது. உயர் ஆற்றல் கொண்ட துறைகளின் மேம்பாட்டிலும் அது கவனம் செலுத்துவதாக மடானி அரசு பேச்சாளர் டத்தோ ஃபாமி ஃபட்ஸில் தெரிவித்தார். Raising the ceiling and raising the floor. உச்சத்தை உயர்த்துவது, அடிப்படையை மேம்படுத்துவது எனும் கருப்பொருளில் நாட்டின் அடுத்த 5 ஆண்டு திட்டம் வரையப்பட்டிருக்கிறது. பொருளாதார வளர்ச்சி, முதலீட்டு பெருக்கம், நாட்டின் போட்டியாற்றல் ஆகியவற்றை உயர்த்தும் அதேவேளை கல்வி, சுகாதாரம், அடிப்படை வசதிகள் போன்ற மக்களின் இன்றியமையா தேவைகளையும் மேம்படுத்தும் நோக்கத்தை அது கொண்டிருக்கிறது. 13ஆம் மலேசிய திட்டம் பொருளாதார வளர்ச்சியை உந்தச் செய்து மக்களின் நல்வாழ்வை உறுதி செய்யும் இலக்கை கொண்டிருக்கிறது. சில துறைகளுக்கு மதிப்பு கூட்டும் நடவடிக்கைகளை கொண்டிருக்கும் அது சில துறைகளை உருமாற்றும் முன்னெடுப்புகளையும் உந்தச் செய்யவிருக்கிறது. அடுத்த 5 ஆண்டுகளில் அனைத்தையும் உள்ளடக்கிய நீடித்த பொருளாதார அடிப்படைகளை உருவாக்கும் அணுகுமுறைகளையும் 13ஆம் மலேசிய திட்டம் கொண்டிருக்கும். 2025 அனைத்துலக தொடர்பு மாநாட்டையும் கண்காட்சியையும் தொடக்கி வைத்த பின் தொடர்பு அமைச்சருமான டத்தோ ஃபாமி ஊடகத்தாரிடம் பேசினார். நிதி அமைச்சருமான டத்தோஸ்ரீ அன்வார் 13ஆம் மலேசிய திட்டத்தை நாளை மக்களவையில் தாக்கல் செய்யவிருக்கிறார். மக்களின் வாழ்க்கை செலவினத்தை குறைக்கும் முயற்சிகளை அரசு தொடர்ந்து தீவிரப்படுத்தும். இலக்கிடப்பட்ட பல்வேறு முனைப்புகள் செயல்படுத்தப்படுவதுடன் முழுமையான தகவல் பரவலும் மேற்கொள்ளப்படும் என தொடர்பு அமைச்சருமான டத்தோ ஃபாமி கூறினார். 18 வயது நிரம்பிய நாட்டு மக்கள் அனைவருக்கும் 100 ரிங்கிட் ரொக்க உதவி, RON 95 இலக்கிடப்பட்ட உதவித்தொகை போன்றவை வாழ்க்கை செலவின குறைப்பில் அரசு முன்னெடுத்திருக்கும் நடவடிக்கைகளாகும். ஒரு முறை மட்டும் வழங்கப்படும் என சாரா உதவி திட்டத்துக்காக அரசு 200 கோடி ரிங்கிட்டை ஒதுக்கியுள்ளது. நாடளாவிய நிலையில் 4100 வணிக மனைகளில் அடிப்படை தேவை பொருட்களை மக்கள் வாங்கிக் கொள்ள அது வகை செய்கிறது.
RON 95 பெட்ரோல் உதவித்தொகை சீரமைப்பு மலேசிய குடிமக்களுக்கு உண்மையான பேரளவிலான பயனை கொண்டு வரும். மலேசிய குடிமக்கள் லிட்டருக்கு RM1.99 செலுத்த வேண்டிய நிலையில் ஏனையோர் RM2.50 முதல் RM2.60 வரை செலுத்த வேண்டியிருக்கும் என்பதை அமைச்சர் சுட்டினார். தொடர்பு அமைச்சின் மாதாந்திர கூட்டத்தில் டத்தோ ஃபாமி உரையாற்றினார். விலை கட்டுப்பாடு கொள்ளை லாப தடுப்பு விதி 2025 அதனை நடைமுறைப்படுத்த அனைத்து அளவிலான விழிப்புணர்வு நடவடிக்கைகள் நுண்ணோக்கப்படுகின்றன. மருந்துகளின் விலையை கண்காணிக்கும் பொருட்டு மே முதல் நாள் தொடங்கி அந்த விதி நடப்புக்கு வந்ததாக சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் தெரிவித்தார். மருந்துகள் விலைப்பட்டியலை காட்சிப்படுத்தும் நடைமுறை குறித்த விழிப்புணர்வு நடவடிக்கைகள் தொடரும். அதனை எதிர்த்து சில தரப்புகள் சட்ட சீராய்வு கோரினாலும் அது தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் கோடிக்காட்டினார். நடப்பில் இருக்கும் விதிகள் தொடர்ந்து பின்பற்றப்படும். அந்த சீராய்வு முடிவு செய்யப்படும் வரை விலைப்பட்டியல் காட்சிப்படுத்துவது தொடர்பிலான விழிப்புணர்வு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என டாக்டர் ஜுல்கிஃப்லி விளக்கினார். மலேசிய இந்திய உருமாற்ற வேளாண் திட்டம் மித்தாப். அத்திட்டத்தின் கீழ் B40, M40 விவசாயிகள் 70 பேர் உதவித்தொகையை பெறவிருக்கின்றனர். வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களுக்கு ஈடாக இந்திய தொழில் முனைவோரின் திறனை வலுப்படுத்துவதில் மித்ரா கவனம் செலுத்துவதாக அதன் சிறப்பு பணிக்குழு தலைவர் P. பிரபாகரன் தெரிவித்தார். மித்தாப் திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு RM30,000 வரை மானியம் வழங்கப்படும் என அவர் விளக்கினார். மலேசிய வேளாண் ஆராய்ச்சி மேம்பாட்டுக் கழகம் மார்டி காப்புடன் இணைந்து மித்ரா இத்திட்டத்தை செயலாக்குகிறது. இன்று நடைபெற்ற பிசினஸ் மாடல் கேன்வாஸ் வணிக கருத்தரங்கில் கலந்து கொண்ட பின்னர் P. பிரபாகரன் செய்தியாளர்களை சந்தித்தார். மற்ற அரசாங்க ஏஜென்சி கூடலாம் ஒத்துமையா இணைந்து இந்திய மக்களுக்கு எப்படி உருமாற்றம் ஆகணும்னு சொல்லி இந்த திட்டத்தை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். இந்த திட்டத்தை பார்த்தீங்கன்னா 2024 உருவாக்கின திட்டம். ஆஃப்டர் ஃபியூ ப்ரோக்ரஸ் ஃபில்டரிங் இன்னைக்கு வந்து நம்ம 104 பேர் நம்ம திட்டத்துக்கு வந்திருக்காங்க. இந்த கேன்வஸ் மாடல் மூலியமா அவங்களோட ப்ராஜெக்ட் பேப்பரை சப்மிட் பண்ணி அதிலிருந்து நம்ம அந்த 70 பேரை நம்ம சூஸ் பண்ணி அவங்களுக்கு 30,000 கிராண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் ஃபாலோ அப்பும் நம்ம செய்வோம். நாட்டின் பொருளாதார ஊக்கியாக வேளாண் துறை பெரும் பங்காற்றுகிறது. அதனை உந்த செய்யும் விதமாக இத்திட்டங்கள் அமையும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். ஆசிரியரை தாக்கிய 14 வயது மாணவன் கைது. உடற்கல்வி பாட வகுப்பிற்கு வராததற்கு காரணத்தை கோரிய 29 வயது ஆசிரியரை அந்த மாணவர் தாக்கியதாக காஜாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP நஸ்ரூன் அப்துல் யூசுப் தெரிவித்தார். தமது வகுப்பிற்கு வராமல் இருந்த மாணவனை பாதிக்கப்பட்ட ஆசிரியர் கண்டித்துள்ளார். அதனை ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த மாணவன் ஆசிரியரை எதிர்த்து வாக்குவாதம் செய்த நிலையில் அவரின் முகத்தில் குத்தி பின்னர் மிரட்டிய காணொளி சமூக ஊடகங்களில் பரவலாகியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து தொடர்புடைய ஆசிரியர் நேற்று இரவு மணி 7:15க்கு போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து அந்த மாணவன் காஜாங்கில் கைது செய்யப்பட்டதாக நஸ்ரூன் தெரிவித்தார். புலனாய்வுக்கு உதவும் வகையில் தொடர்புடைய மாணவன் 2 நாள்களுக்கு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் நாளை காஜாங் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்திற்கு அவர் கொண்டு செல்லப்படுவார். காரணமின்றி தாக்கியதற்காக குற்றவியல் சட்டத்தின் 322ஆம் பிரிவின் கீழ் இவ்வழக்கு விசாரிக்கப்படுகிறது. நெகிரி செம்பிலான் ஜெம்போலில் 6 வயது சிறுவனின் உடல் கண்டெடுக்கப்பட்ட வழக்கு விசாரணை. இருக்கப்பட்டை கேபிள் டாயை கொண்டு கழுத்து நெரிக்கப்பட்டதால் அந்த சிறுவன் உயிர் இழந்ததை மாநில போலீஸ் தலைவர் டத்தோ அஹ்மத் ஜஃபீர் முகமது யூசுப் உறுதிப்படுத்தினார். நேற்று மதியம் மணி 12 தொடங்கி 4 மணி நேரம் அந்த சிறுவனின் சடலம் ரெம்பாவ் மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது. அதன் அடிப்படையில் கழுத்து பகுதியில் ஏற்பட்ட அழுத்தத்தால் அந்த பாலகன் உயிர் இழந்தது உறுதிப்படுத்தப்பட்டது. குற்றவியல் சட்டத்தின் 302ஆம் பிரிவின் கீழ் புலனாய்வு மேற்கொள்ளப்படுகிறது. உறவாட உள்ளனர் உலகில் 1000 பேர்.
உண்மை உள்ளத்துடன் இருப்பார் சிலர். உயிராய் உறவாய் இறுதி வரை இருக்கும் உயிர்கள் உலகில் என்றும் நண்பர்களே. தோழமை சோலையில் பட்டாம்பூச்சிகளாய் உலாவரும் மக்களை சந்திக்கிறார் நமது செய்தியாளர் பவித்ரா தமிழ்ச்செல்வம். ஈஸ்வரி பஞ்சநாதன், அப்துல் குத்தூஸ், ரஃபி, ஷாஜஹான், அஸ்ரப் கான், ஜெயமலா, அஞ்சலை, ஃபத்திமா பி, திவ்யாஸ்ரீ, வித்யா, லிகேஷ்வர், த்ரிஷா, திஷா, தாக்ஷா, கீர்த்தனா, த்ரிஷா, ஷாம், சுபத்ரா, வணியம், வாணி பெரியசாமி, and பிரேமா. காசுக்கு ஒரு பஞ்சம் வந்தாலும் பாசத்துக்கு பஞ்சம் இல்ல. தினம் தினம் சண்டை போட்டாலும் நெஞ்சுக்குள்ள பஞ்சம் இல்ல. இன்றைய நவீன யுகத்தில் மன அழுத்தத்தை குறைக்கவும் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு இட்டுச் செல்வதற்கும் நட்பே துணை. அதிலும் சிறு வயதில் முகிழ்ந்த நட்பு வயதான காலத்திலும் தொடர்வது என்பது வரம் என்றுதான் கூற வேண்டும். அந்த வகையில் மக்கள் சிலரின் நட்பு வட்டாரத்தை கேட்டறிவோம். 14 to 15 years ஆச்சு எங்கள் தாய் தவறி போனப்ப. ஸோ அந்த கட்டத்தில் என் கூடவே இருந்தவங்க அவங்க. ஸோ அதனால் அந்த மூமெண்ட் வந்து என் வாழ்க்கையில் மறக்க முடியாத மூமெண்ட். அவங்க எனக்கு செஞ்ச உதவி வந்து நான் பணத்தாலேயோ வேறு எந்த ஒரு வகையாலேயும் என்னால் திருப்பி தர முடியாது. இட்ஸ் ப்ரைஸ்லெஸ். ஆக்சுவலி என் ஃப்ரெண்ட்ஸு வந்து கஷ்டமோ இல்லை சந்தோஷமோ எனிதிங் வந்து அவங்க கூட வந்து நிறையா எப்படி சொல்கிறது கூட இருந்திருக்காங்க. அதே மாதிரி அவங்களும் கஷ்டத்தில் இருக்கப்ப எல்லாத்தையும் சோகத்தில் இருக்கப்ப நான் வந்து ரொம்ப சீஸ் பண்ணுவேன் அவங்களைய. ஆக்சுவலி ஃப்ரெண்டுன்றதை விட ஃபேமிலி மாதிரி. அவங்க எல்லாரும் எனக்குன்னாக்கா நான் சோகமாக இருந்தாலே அப்படியே என்னாச்சு பவிமா அப்படின்ட்டு அப்படியே எதுவாக இருந்தாலும் சந்தோஷத்துலேயும் சரி சோகத்துலேயும் சரி எப்போதும் அவங்க என் கூட இருப்பாங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் வந்து என்னை விட்டு தர மாட்டாங்க. நான் ரொம்ப என்னை நானே டவுட் பண்ணிப்பேன். ஆனால் அவங்க இப்போ நான் இது வரைக்கும் வந்திருக்கேனாக்கா அவங்களாம் ஒரு ரீசன். தாய் சேய் உறவு, உடன்பிறப்புகளின் அணுக்கம், கணவன் மனைவி பந்தம், இரத்த சொந்தங்களின் வரவு இவையாவும் ஒரு எதிர்பார்ப்பு எனும் வட்டத்திற்குள் அடைப்பட்டு கிடப்பவை. ஆனால் நட்பு என்பது வயது, பாலினம், பண்பாடு, மொழி, இனம் ஆகியவற்றுக்கு அப்பாற்பட்டது. தோளில் கை போடுவோர் அனைவரும் நண்பர்கள் அல்ல, தட்டி கொடுப்பவரே உண்மையான தோழன். Standard 1. So I'm 56 now and the friendship is still there. The friendship என்னன்னா if let's say இப்போ வந்து like any of us you're having some problems or நம்மளுக்கு வாய்ஸில் ஒரு மாதிரி இருந்தாக்கா நம்ம டக்குன்னு கண்டுபிடிச்சிடுவோம் there's something wrong அப்படின்னு. So we'll ask, sometimes friendship சொன்னால் they தயங்குவாங்க சொல்கிறதுக்கு. But our friends we will know because we're that close. So we're always there when we are down or what hard times, because sometimes we fall down. அந்த ஃபால் டவுன் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு தெரியும் எக்ஸாக்டாக யார் உங்கள் கூட இருக்கிறாரு. ஒரு 20 வருஷமாக எனக்கு அவங்கள தெரியும். ஸோ எனக்கு நிறைய அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நான் ரொம்ப மன தோண்டு போகிற டைம்லாம் வந்துட்டு அவங்க எனக்கு வந்து நிறையா ஒரு ஆதரவான ஒரு இது எனக்கு கை கொடுத்து நிறையா அவங்க தூக்கியிருக்காங்க. ஸோ எப்படி சொல்கிறது ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து நிறைய எனக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. நீ மனம் தோண்டு போகக்கூடாது, நீ உன்னால் முடியும். ஸோ எனக்கு நிறைய அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. 25 இயர்ஸாக நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். என்னோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லா இடத்துலையும் வந்து அவள் வந்து இருந்திருக்கா. எந்த இடத்துலையும் என்னை வந்து விட்டு கொடுத்து போனதே கிடையாது. அதே மாதிரி தான் நானும் அவளுக்கு. எனக்கு எப்பயுமே வந்து ஒரு அம்மாவுக்கு அம்மாவாக இருந்திருக்கா. எல்லா இடத்துலையும் நின்றுருக்கா. மோஸ்ட்லி வந்து என்னோட பேரண்ட் வந்து இறந்தப்ப, என்னோட டேட் வந்து இறந்தப்ப வந்து என் கூடையே இருந்து என்னை வந்து கன்சோல் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கா. என் ஹஸ்பண்ட் அப்போ ஃபாரினில் இருந்தாங்க, அவங்களாலேயும் அங்கே ரீச் பண்ண முடியல. அப்போ வந்து என் கூடையே இருந்தா. அதுக்கு வந்து நான் அவளுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக. தற்போதைய இளம் தலைமுறையினர் நல்ல நட்புக்கு உயிர் அளிக்காமல் உயிரற்ற கைத்தொலைபேசியில் இணைய விளையாட்டில் மூழ்கி கிடக்கின்றனர். உண்மையான நட்பு என்பது நல்லவற்றுக்கு வழிகாட்டும், துன்பத்திலும் நமக்கு கை கொடுக்கும் என்பதில் ஐயமில்லை. வாழ்வில் எத்தகைய சூழ்நிலையாக இருப்பினும் அனைவரும் மார்த்தட்டி கொண்டு பெருமையாக கூறும் ஒரே வார்த்தை நண்பேண்டா. நட்பு என்பது மலரை போல் அல்ல, ஒரு நாளில் பூத்து உதிர்ந்து விடுவதற்கு. அது வானில் இருக்கும் நட்சத்திரம் போல் வானம் இருக்கும் வரை நீடிக்கும். எதிர்காலத்தில் நட்பினால் உருவான நினைவுகளை அசை போடும் வகையில் நமக்கான தோழமை பாதையை உருவாக்குவோம். RCMக்காக பவித்ரா தமிழ்ச்செல்வம்.
நேற்று நடைபெற்ற மலேசிய இந்தோனேசிய 13ஆம் ஆண்டு பேச்சுகளில் சரவா முதல்வர் தான் ஸ்ரீ அபாங் ஜோஹாரி துன் ஓபெங்கும் சபா முதலமைச்சர் டத்தோ ஸ்ரீ ஹஜிஜி நூரும் பங்கேற்றனர். சுலவேசி கடல் எல்லை விவகாரத்தில் தொடர்புடைய மாநிலங்களின் கருத்துக்களையும் பெறுவதில் கூட்டரசு அரசு கவனமாக இருப்பதை அது காட்டுவதாக வெளியுறவு துணை அமைச்சர் டத்தோ முகமது அலாமின் அவையில் விவரித்தார். சுலவேசி கடல் எல்லை விவகாரம் தொடர்பான பேச்சுகள், விவாதங்கள் அனைத்திலும் தொடர்புடைய மாநில அரசுகளும் அவற்றின் நிறுவனங்களும் பங்கேற்கின்றன. முழுமையான நிர்வாக அணுகுமுறையை கூட்டரசு அரசாங்கம் கடைபிடிப்பதை அது காட்டுவதாகவும் துணை அமைச்சர் தெரிவித்தார். மலேசிய கடல் எல்லையை வரையறுக்கும் அந்த விவகாரத்தில் தொடர்புடைய தரப்புகளுடன் வெளியுறவு அமைச்சு அணுக்க ஒத்துழைப்பை மேற்கொண்டுள்ளது. குறிப்பாக சட்ட நுட்ப கோட்பாடுகள் துல்லியமாகவும் விவேகமாகவும் உயர் நெறியுடனும் ஆராயப்பட்டு முடிவு எட்டப்படும். சுலவேசி கடல் விவகாரத்தில் சபா அரசாங்கத்தின் ஈடுபாடு குறித்து கினபாத்தங்கான் உறுப்பினர் டத்தோ ஸ்ரீ பூங் முக்தார் ராடின் முன்வைத்த கேள்விக்கு டத்தோ முகமது அலாமின் எழுத்துப்படியாக விடை உரைத்தார். உயர் மதிப்பு பொருட்களுக்கான வரி விதிப்பு தொடரப்படாது. விற்பனை வரி சீரமைப்பில் உட்படுத்தப்பட்டிருப்பதால் அது கைவிடப்படுவதாக நீதி அமைச்சு தெளிவுபடுத்தியது. ஆடம்பர பொருட்களுக்கு 5 முதல் 10 விழுக்காடு வரை வரி விதிக்கப்பட்டது. 2023 பிப்ரவரியில் மறு தாக்கல் செய்யப்பட்ட 2023 வரவு செலவு திட்டத்தில் அந்த வரி பரிந்துரைக்கப்பட்டது. அதன்படி 2024 மே மாதத்தில் அது செயல்படுத்தப்பட உத்தேசிக்கப்பட்ட வேளை ஆண்டுக்கு 70 கோடி ரிங்கேட் கூடுதல் வருமானத்தை ஈட்டும் என்றும் கணிக்கப்பட்டது. ஆயினும் தொடர்புடைய தரப்புகளுடன் இது குறித்து ஆலோசிக்க வேண்டியிருப்பதாக அப்போதைய அரசு தெரிவித்தது. பொருளாதாரத்தை பாதிக்காமல் அந்த வரி விதிப்பு செயலாக்கப்படுவது அதன் நோக்கமாகும். நாடாளுமன்ற அகப்பக்கத்தில் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் நிதி அமைச்சு இந்த விளக்கத்தை அளித்துள்ளது. கடந்த பிப்ரவரி 8 தொடங்கி இன்று வரையில் கல்வியை பாதியிலேயே கைவிட்ட மாணவர்கள் 4758 பேர் மீண்டும் பள்ளிக்கு திரும்பியுள்ளனர். மாணவர் கண்காணிப்பு முறை சிப் KPM மூலம் அது சாத்தியமானதாக கல்வி துணை அமைச்சர் வோங் காவோ அவையில் தெரிவித்தார். கடந்த ஆண்டு அவ்வெண்ணிக்கை 2708 பேராக இருந்தது என்றார் அவர். தரவு அடிப்படையிலான அணுகுமுறை மற்றும் தொடர்ச்சியான கண்காணிப்பு வாயிலாக அத்தகைய மாணவர்கள் தேசிய கல்வி நீரோட்டத்தில் இணைக்க முடியும் என்பதை சிப் KPM புலப்படுத்துகிறது. செயற்கை நுண்ணறிவை கொண்டு இயங்கும் அந்த கண்காணிப்பு முறை பள்ளி படிப்புக்கு பாதியிலேயே முழுக்கு போடும் மாணவர்களை அடையாளம் காண்பதோடு அவர்களுக்கான கற்றல் கற்பித்தல் முறையை பரிந்துரைக்கிறது. அவர்கள் தொடக்க பள்ளி தொடங்கி படிவம் 5 வரையில் கல்வியை நிறைவு செய்வதை அது துணை புரிகிறது. குலிம் பண்டார் பஹாரு உறுப்பினர் ரோஸ்லான் ஹஷிம் முன்வைத்த கேள்விக்கு பதில் உரைக்கையில் வோங் இவ்விவரங்களை வெளியிட்டார். அடுக்குமாடி பள்ளிகளை நிறுவும் பரிந்துரை ஆராயப்படுகிறது. அனைத்து வசதிகளும் அடங்கிய உயர்ந்த கட்டடங்கள் கொண்ட அவை போன்ற பள்ளிகள் நிறுவப்படுவதை கல்வி அமைச்சு வரவேற்கிறது. நகரங்களில் குறிப்பாக தலைநகரில் நிலவும் நில பற்றாக்குறையை கையாள இந்த முன்னெடுப்பு வழிகோலும் என துணை அமைச்சர் வோங் காவோ நம்பிக்கை தெரிவித்தார். ஒரு பள்ளிக்கு தேவைப்படும் வசதிகள், மாணவர்களின் பாதுகாப்பு, நிலைத்தன்மை ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் வழங்கி அந்த பள்ளி கட்டடங்கள் வடிவமைக்கப்படும் என துணை அமைச்சர் விளக்கினார். மேலும் பள்ளியின் பசுமை பராமரிப்பு, புறப்பாட நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வசதிகள், ஏதுவான வகுப்பறைகள் அமைப்பு உள்ளிட்ட கூறுகளை தொடர்புடைய பள்ளிகள் கொண்டிருப்பது அவசியம். 10 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட பகுதிகளை மையப்படுத்தி இந்த அடுக்குமாடி பள்ளிக்கூடங்கள் நிர்மாணிக்கப்படும் என வோங் தெரிவித்தார். அடிப்படை மாந்த உரிமை நடுவர் மன்றத்தை நிறுவும் முடிவு ஆழமான ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. வரும் அக்டோபர் அந்த ஆய்வு நிறைவடையும் என பிரதமர் துறையின் சட்ட கழக மறுமலர்ச்சிக்கான துணை அமைச்சர் M. குலசேகரன் இன்றைய அவையில் தெரிவித்தார்.
அடிப்படை மாந்த உரிமை நடுவர் மன்றத்தை நிறுவும் ஆய்வு 5 சந்திப்புகளில் தாக்கல் செய்யப்பட்டது. பின்னர் அது தொடக்க கட்ட விவாதத்திற்கு உட்படுத்தப்பட்டது. அடிப்படை மாந்த உரிமை நடுவர் மன்றத்தை நிறுவும் சாத்தியக்கூறுகளை ஆராயும் செயற்குழு அதற்காக உருவாக்கப்பட்டது. கோலாலம்பூரில் அந்த மன்றம் குறித்த கலந்துரையாடல் நடைபெற்றது. சபாவிலும் சரவாக்கிலும் அடுத்த கட்ட கலந்துரையாடல் நடத்தப்படும் என துணை அமைச்சர் கோடிக்காட்டினார். கழக மறுமலர்ச்சி முன்னெடுப்பின் ஒரு பகுதியாக அது முன்னெடுக்கப்படுகிறது. அடிப்படை மாந்த உரிமை மீறலுக்கு இலக்காகும் தரப்பினருக்கு இலகுவாக அணுகக்கூடிய மாற்று வழியில் நியாயம் கிட்ட அந்த மன்றம் துணை நிற்கும். சபுத்தே உறுப்பினர் திரேசா காக் மக்களவையில் எழுப்பிய வினாவுக்கு எம் குலசேகரன் விடை பகன்றார். Tolong pergi PBT, bayarkan cukai tak serah boleh? Apa kali mati saya pagi tadi saya mari sini lepas tu saya kena kompok. Minta tolong bayarkan sewa premis saya. Saya tak ada masa nak pergi. Kau meng lah. Macam mana nak bayar ni? Dalam aplikasi PBTP ini, anda boleh membuat pembayaran, cukai taksiran, kompaun, sewaan permis dan bil pelbagai dalam sekelip mata melalui telefon bilik sahaja. PBTP berkukuh pendigitalan PBT. ரஷ்யா கம்சாட்கா நீர்ப்பகுதியில் ரிக்டர் கருவியில் 8.8 பதிவான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் உலுக்கியது. அதனை அடுத்து 4 மீட்டர் உயரத்துக்கு பேரலைகள் எழும்பின. முன்னதாக சுனாமி எச்சரிக்கையை தொடர்ந்து கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டனர். ரஷ்யாவின் பெட்ரோபவ்லோவ்ஸ்க் கம்சாட்ஸ்கி நகரின் தென்கிழக்கில் 126 கிலோமீட்டர் தூரத்திலும் 18.2 கிலோமீட்டர் ஆழத்திலும் நிலநடுக்கம் மையமிட்டிருந்ததாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்தது. இதனைத் தொடர்ந்து ரஷ்யாவின் சில கரையோர பகுதிகள், ஜப்பான், ஹவாய், சொலமன் தீவு, அமெரிக்க கரையோர பகுதிகள் ஆகியவற்றுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதிகளில் இருந்து மக்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். ஜப்பானில் 9 லட்சம் பேரை வெளியேற்றும் நடவடிக்கை துரிதமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கம்சாட்காவும் ரஷ்யாவின் தூர கிழக்கு பகுதியும் நிலநடுக்கம் மற்றும் உயிர்ப்புடன் இருக்கும் எரிமலைகள் அமைந்திருக்கும் பசிபிக் எரிமலை வட்டத்துக்குள் இருக்கின்றன. இதனிடையே ரஷ்யாவை உலுக்கிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் மலேசியர்கள் பாதிக்கப்பட்டதாக இதுவரையில் தகவல் இல்லை என விஸ்மாபுத்ரா அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இருப்பினும் ஜப்பானுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கும் வேளை நிலைமை அணுக்கமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. சம்பந்தப்பட்ட பகுதிகளில் இருக்கும் மலேசியர்கள் தூதரகத்திடம் பதிந்து கொள்ளும்படி வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் மலேசியர்கள் தூதரக தரப்புடன் தொடர்ந்து தொடர்பில் இருக்க வேண்டும். தேவை ஏற்படும் சூழலில் உடனடி உதவிகள் வழங்க இது வகை செய்யும் என டோக்கியோவில் இருக்கும் மலேசிய தூதரகம் கேட்டுக்கொண்டுள்ளது. போர்ச்சுகல் முழுவதும் கொழுந்துவிட்டு எரியும் காட்டுத்தீ. தீயை கட்டுப்படுத்த சுமார் 700 தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றனர். 17 இடங்களில் காட்டு தீ பரவியிருப்பதால் நாடு முழுவதும் உச்ச விழிப்பு நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. போர்ச்சுகலின் மையப்பகுதியிலும் வடக்கிலும் காட்டுத்தீ தீவிரமடைந்து வருகிறது. கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் அரோகா பகுதியில் அமைந்திருக்கும் இக்கிலிப்டிஸ் வனத்தில் வேகமாக பரவும் தீயை கட்டுப்படுத்தும் முயற்சியில் சுமார் 700 தீயணைப்பு படை வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே பனமாக்கோர் நகருக்கு அருகிலும் வடக்கில் ஸ்பெயின் எல்லைக்கருகிலும் எரியும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த நூற்றுக்கணக்கானோர் போராடி வருகின்றனர். இதுவரையில் 14 தீயணைப்பு வீரர்கள் உள்பட 20 பேர் சொற்ப காயங்களுக்கு இலக்காகியுள்ளனர். கடந்த சனிக்கிழமை பரவ தொடங்கிய காட்டுத்தீ இதுவரையில் 2000 ஹெக்டேர் நிலப்பரப்பிலான காடுகளை தீக்கிரையாக்கியுள்ளது. உலக தட்பவெப்ப மாற்றமும் வறட்சியும் பல நாடுகளில் காட்டுத்தீக்கு காரணமாக அமைகிறது என வல்லுநர்கள் கூறுகின்றனர். காசாவில் மனுக்குல நெருக்கடிக்கு தீர்வு காண இஸ்ரேல் உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். தவறினால் வரும் செப்டம்பரில் பாலஸ்தீன நாடு உருவாக்கத்தை பிரிட்டன் அங்கீகரிக்கும். பிரிட்டன் வெளியுறவு அமைச்சர் டேவிட் லேமி அவ்வாறு எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
காசா மீதான போரை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் நடத்தப்பட்ட ஐநா மாநாட்டில் உரையாற்றிய லாமி இரு நாடு தீர்வை நிராகரிக்கும் பெஞ்சமின் நெத்தன்யாஹுவின் அரசாங்கத்தை சாடினார். தார்மீக ரீதியிலும் வியூக அடிப்படையிலும் இது பெரும் தவறென அவர் கூறினார். போரினால் பேரழிவுகளை சந்தித்து வரும் காசா மீது இஸ்ரேல் தொடர் தாக்குதல்கள் மேற்கொண்டு வருகிறது. மனுக்குல நெருக்கடிக்கு வித்திடும் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரும்படி உலக நாடுகள் நெருக்குதல் அளித்து வருகின்றன. ஆசிய இளையோர் பூப்பந்து போட்டியில் தேசிய ஒற்றையர் வீரர்களின் அடைவு நிலை கணிக்கப்பட்ட ஒன்றே. அதில் அவர்கள் காலிறுதி வரையில் மட்டுமே முன்னேறினர். அந்த முடிவில் தாம் அதிர்ச்சிக்குள்ளாகவில்லை என மலேசிய பூப்பந்து சங்கத்தின் ஒற்றையர் வீரர்களுக்கான பயிற்சி பிரிவு இயக்குனர் கெனத் ஜொனசன் சொன்னார். அந்த முடிவு வருத்தம் அளிப்பதை கெனத் ஜொனசன் இவ்வேளையில் ஒப்புக்கொண்டுள்ளார். இந்தோனேசியா சோலோவில் நிறைவை தொட்ட அப்போட்டியில் மிளிர தேசிய வீரர்களுக்கு வாய்ப்பு கிடைத்ததை அந்த டென்மார்க்கியர் மறுக்கவில்லை. ஆனால் அவர்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை. 2024 அரங்கேறிய ஆசிய இளையோர் பூப்பந்து போட்டியை காட்டிலும் தேசிய வீரர்கள் இம்முறை எந்த பதக்கத்தையும் வெல்லாமல் வெறுமனே தாயகம் திரும்பினர். 2024 நாட்டின் இளம் சிங்கங்கள் ஒரு வெள்ளியையும் 3 வெண்கலங்களையும் மலேசியாவுக்கு பெற்று தந்தனர். அல் நசருக்கு அணி மாறினார் போர்ச்சுகல் தாக்குதல் நட்சத்திரம் ஜாவோ ஃபெலிக்ஸ். அந்த சவுதி ப்ரோ லீக் அணியுடன் அவர் 2 ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளார். இதற்கு முன்னர் ஃபெலிக்ஸ் கிளப் உலகக்கிண்ண வெற்றியாளர் செல்சிக்கு களமாடி வந்தார். ஃபெலிக்ஸை ஒப்பந்தம் செய்ததற்கான மதிப்பின் விவரங்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை. ஆனால் அந்த மதிப்பு 5,81,70,000 அமெரிக்க டாலரை தொடக்கூடும் என ஊடகங்கள் கணித்துள்ளன. சக போர்ச்சுகல் வீரரும் காற்பந்து உச்ச நட்சத்திரமுமான கிறிஸ்டியானோ ரொனால்டோவுடன் கைகோர்ப்பதை ஃபெலிக்ஸ் பெருமையாக கருதுகிறார். ஐரோப்பாவிலிருந்து சவுதி அரேபியாவில் கால் பதிக்கும் அண்மைய காற்பந்து நட்சத்திரமாக அவர் விளங்குகிறார். அல் நசர் அணி அடுத்த மாதம் 19ஆம் தேதி சவுதி சூப்பர் கிண்ண அரையிறுதியில் அல் இத்திஹாட்டுடன் மோதுகிறது. பிரீமியர் லீக்கின் புதிய பருவத்தை எதிர்கொள்ள ஆயத்தமாகி வருகிறது மான்செஸ்டர் யுனைடெட். புதிய இங்கிலீஷ் பிரீமியர் லீக் பருவம் அடுத்த மாதம் 17 தொடங்குகிறது. தொடக்க ஆட்டத்தில் யுனைடெட் ஆர்சனலுடன் மோதுகிறது. பருவத்திற்கு முந்தைய நட்பு முறை ஆட்டங்களில் களம் காண தி ரெட் டெவில்ஸ் தற்போது அமெரிக்காவில் உள்ளது. அங்கு நடைபெற்ற முதல் ஆட்டத்தில் அது 2-1 என வெஸ்ட் ஹாமை வீழ்த்தியது. யுனைடெட்டில் புதியதாக ஒப்பந்தமாக உள்ள மேத்யூஸ் டுனா 65ஆம் நிமிடத்தில் களமிறக்கப்பட்டார். 26 வயதான அந்த பிரேசிலியர் இதற்கு முன்னர் வோல்ஃப்ஸில் தனது திறமையை வெளிப்படுத்தியிருந்தார். இவ்வேளையில் அடுத்து பொனமோத்தை சந்திக்க உள்ளது யுனைடெட். அவ்வாட்டம் நாளை காலை 9:30 மணிக்கு தொடங்குகிறது. அதிலும் வெற்றியை தொடர நிர்வாகி ரூபன் அமோரிம் வழிகாட்டலில் இயங்கும் யுனைடெட் வீரர்கள் தீவிர முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். குரல் மறித்து கொழுவிடு வன்னி நடுவே குறித்து கொழுஞ்சியை கூட்டு. இடக்கலை பிங்கலை வழியாய் ஓடும் உயிர் வழியை மறித்து, அதாவது உள்ளே அடக்கி குண்டலினியை அந்த அக்கினியை நடுவாக ஓடும் சுழுமுனை வழியாக மேலே உச்சிக்கு செலுத்த வேண்டுமென ஓகச்சூக்கமம் விளம்புகிறார் ஔவை பிராட்டி. நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.